நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. மிக சிறப்பான இன்னைக்கு அற்புதமான நன்னாள். வெள்ளிக்கிழமை பிறந்தாவே ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு. ஏன் சிறப்புனா, அந்த பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா உற்சாகமாக இருக்கிறது, வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அந்த பூஜை ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, அற்புதமாக ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக எப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த வெள்ளிக்கிழமைக்கு அத்தனை ஸ்பெஷாலிட்டிங்க. அது சஷ்டியும் சேர்ந்து வருதுன்னு வச்சுங்களேன். இந்த தேய்பிறை சுபமுகூர்த்தம் இன்றைக்கி உண்டுங்க. இந்த தேய்பிறை சுபமுகூர்த்தம் அப்படிங்கும்போது சின்ன சின்ன காரியங்கள் நீங்கள் செய்யலாம். ஏன்னா முன் 7 பின் 7 அப்படிம்பாங்க. எதுக்குங்க? அக்னி நட்சத்திரத்துடைய தோஷத்துக்கு. அப்போ இந்த 7 நாட்கள் கழிந்து நம்ம எல்லா விசேஷங்களும் தவிர்க்க முடியாமல், ஏன்னா வைகாசி கடைசிக்கு தான் உங்களுக்கு அடுத்த முகூர்த்தமெல்லாம் வரும். அந்த முகூர்த்தத்துக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது. திருமணத்தை வேண்டான்னு சொல்லலாம். மற்ற காது குத்துறது, சின்ன சின்ன விஷயங்கள், பேர் வைக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி செய்யலாங்க. நல்லா இருக்கும். 8ஆம் தேதிங்கிறது நம்ம சனி பகவானுடைய அந்த ஆதிக்கம் நியூமரலாஜியில் சொல்கிறோம். சனி பகவான் என்னதுங்க? பெருக்கத்தை தான் கொடுப்பார், நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுப்பார். எந்த அளவுக்கு சூரியனுடைய அமைப்போ அந்த அளவுக்கு சனி பகவானுடைய தாக்கமும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். அதை நல்லா நம்ம உள்வாங்கிக்கணும். அப்போ சனி பகவானுடைய நாளில் சுக்கிரன் ஆதிக்கம் அப்படிங்கும்போது தொழில் நிறைய ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு வச்சுங்களேன். நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது, ஒரு பிரான்ச்சஸ் போடுறது, என்ன ஒரு திட்டம் போடுறது, அடுத்தது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா உட்காந்து நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட நாள் இந்த வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை சஷ்டிங்கும்போது ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். முருகன் வழிபாடு ரொம்ப விசேஷம். காலையிலே ஒரு முருகன் கோயிலுக்கு போய்ட்டு ஏதாவது செவ்வரளி அல்லது எந்த சாமங்கி பூ, எந்த பூவில் ஒரு மாலை வாங்கி சாத்திருங்க. இந்த மாலைக்கு யோகம் உண்டுன்னு சொல்லுவோம். என்ன பிரார்த்தனை இருக்கோ வைங்க. குழந்தை பாக்கியம் வேணுமா வைங்க, வைகாசியில் கிடைக்கட்டுமே. அதே போல் உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணுமா, முருகனுடைய திருவருள் வேணும். முருகன் அப்படிங்கும்போது அத்தனை விஷயத்தையும் கொடுக்கக்கூடியவருங்க. அதனால தான் மலை சார்ந்து இருக்கக்கூடிய குன்றுகள் தோறும் இருந்து நமக்கு ஒரு நல்ல நல்ல விஷயத்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஆரோக்கியம், செல்வ வளம் எல்லாமே முருகனுக்கு அத்தனை அருள் உண்டு. அவரை அப்படியே வழிபாடு எடுக்க எடுக்க நமக்கு அவ்வளவும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பை தருவார். அப்பேற்பட்ட இந்த சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், இதெல்லாம் ஏன் நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், நம்ம கஷ்டமெல்லாம் நீங்கட்டும், குழந்தைகள்னாலவாது நம்ம குழந்தையான நல்ல நல்ல ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிக்கணும், நம்ம மேன்மையாக அடையணும். நம்மளுடைய வாழ்க்கை தான் இப்படி போயிடுச்சு, வரக்கூடிய ஜென்ரேஷனை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் யாரை வச்சுனா, இந்த விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பில், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் முருகனை நம்ம வழிபாடு செஞ்சால் மிக பிரகாசமாக இருக்கும். நாளை சந்திப்போம்.